ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் வந்து போன வாரம் எலிமினேட் ஆன பிரவீன்ராஜ் அவர்கள் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியேற இதுதான் காரணம் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து ஓப்பனாக வந்து பேசியிருக்காங்க. அந்த விஷயத்தை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் வந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க ஒரு பிரம்மாண்டமான ஷோ அப்படின்னு சொல்லலாம். அந்த ஷோ வந்து கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி வந்து கிட்டத்தட்ட 40 நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. இந்த ஒரு ஷோவில் வந்து நிறைய பிரபலங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒரு விக்ரம், ஒரு கனி, அரோரா, கமருதீன், பார்வதி, ஆதிரை, பிரவீன்ராஜ், எஃப்ஜே, சபரி. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நிறைய போட்டியாளர்கள் வந்து கிட்டத்தட்ட 20 போட்டியாளர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வரைக்கும் வந்து நடந்த எவிக்ஷன் பிரகாரம் வந்து நந்தினி, பிரவீன் காந்தி, அப்சரா, ஆதிரை, கலையரசன், துஷார், பிரவீன் இவங்க எல்லாருமே வந்து எவிக்ட் ஆயிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக வந்து போன வாரம் வந்து வைல்ட் கார்டு மூலமாக என்ட்ரி கொடுத்தவங்க தான் நம்மளோட திவ்யா கணேஷ், பிரஜன், சாண்ட்ரா மற்றும் அமீர். இவங்க உள்ளே வந்ததுலேருந்து கொஞ்சம் ஆட்டம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக வந்து எலிமினேட் ஆனது தான் நம்மளோட பிரவீன். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டியில் வந்து அவர் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து என்னால் வந்து சர்வே பண்ண முடியல. எப்படி சர்வே பண்ணால் வந்து இங்கே பிழைக்க முடியும் அப்படின்ட்டு கூட எனக்கு தெரியலை. என்ன செய்தால் பிக் பாஸ் வீட்டில் இருக்க முடியுன்றது தெரியாமல் தான் வந்து நான் வந்து வெளியேறினேன். நான் வெளியேறதுக்கு யாருமே காரணம் கிடையாது. என்னோடய தன்னம்பிக்கை குறைவாக இருந்தது, அதுதான் காரணம். மேலும் வந்து நிகழ்ச்சியில் வந்து நிறைய அடல்ட் டாபிக் பற்றி வந்து எங்கள் முன்னாடி நிறைய பேர் பண்ணாங்க, பேசினாங்க. அதெல்லாம் நேரில் பார்க்கும்போது எனக்கு வந்து கொமட்டிட்டு வந்துச்சு. நானே நிறைய பேர் கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஒரு விஷயத்தினால தான் நான் வந்து வெளியேறினேன் அப்படின்னு நான் ஒரு அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க.